அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் ஈரோடு மாவட்டம் சித்தமங்கலம் வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாய நண்பர் பாக்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம விவசாய நண்பர் அவர் மூலமாக அறிமுகம் பண்ணி கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய முகவரி சொல்லுங்க சார். சார் நம்ம ஊர் சத்தியமங்கலம் வட்டம் வரதம்பாலத்துக்கு சேர்ந்த தோட்டம் ஊட்டிக்கிற தோட்டம். ஓகே சார். அது இப்போ எத்தனை வருஷம் பாக்கு மரம் சார் இது? இது ஒரு 5.5 வருஷம். 5 வருஷம். 5.5 வருஷம் மரம். ஓகே சார். டாக்டர் சாயில் பயன்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் ஆச்சு. ஓகே சார். இப்போ அந்த டாக்டர் சாயில் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா சார்? என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்குது டாக்டர் சாயில் மூலமாக? டாக்டர் சாயில் மூலியமாக நன்மைகள்னு சொன்னா எல்லாமே நன்மை தான். ஓகே ஓகே. எதுவுமே குறை கிடையாது. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமா நடவு பண்ணதுல இருந்து நாங்க வேற மருந்து கொடுத்தோங்க. ஓகே. வேற மருந்துன்னா உப்பு, யூரியா இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்தோம். ஓகே. கொடுக்குற போது என்ன ஆகி போச்சுன்னா வளர்ச்சி கம்மி நின்று போச்சுங்க. வளர்ச்சி ரூட் வளர்ச்சி எல்லாம் நின்றுச்சு. ஓகே. பூரா வேறுகிறெல்லாம் பூரா அப்படி சும்மா கட்டை கட்டையா ஆகி மரமெல்லாம் பூரா எல்லாம் காயிற மாதிரி ஆகி மஞ்சள் கலரா மாறிடுச்சுங்க எல்லாம் மரம். நாங்களும் என்னென்னமோ மருந்தெல்லாம் கொண்டு வந்து அவங்க கூட சொல்ற மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அடிச்சோம் விட்டோம். எதுவுமே ரெடி ஆகல. அப்புறம் டாக்டர் செயல்னு சொல்லிட்டு ஒரு சாரு கொடுத்தாரு. ஓகே. கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு 600 மரத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. பாக்குற போது நல்ல வளர்ச்சி அப்படியே நிறமே மாறிட்டு வந்துச்சுங்க. செடி. ஓகே. பாக்கு செடி அந்த 1.5 வருஷத்து மரம் அப்படியே கலரே மாறிட்டு வந்து மஞ்சள் கலரா இருந்தது. பச்சை கலரா அப்படியே மாறுது. அப்ப என்னன்னு சொன்னாங்களோ வேறு ரூட்டு நல்ல வளர்ச்சி வருது. வளர்ச்சி வர 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 மரம் நல்லா ஆரோக்கியமா வருது. அப்ப என்ன பண்ணிட்டு தொடர்ந்து நாங்க அதாவே டாக்டர் செயலே கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மரமே நல்லா இந்த மாதிரி நல்ல மரமே கொண்டு வர முடிஞ்சுது. ஓஹோ. அப்படின்னு கொண்டு வர முடியும். நாங்க ஒரு அழிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். ஓகே. அழிச்சிடலான்ட்டு தான் இருந்தோம். ஆனா அந்த டாக்டர் செயல் மருந்து கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மரமே இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகே. கொண்டு வந்திருக்க முடியாதுங்க. டாக்டர் செயல் நம்பி செய்யலாம். ஓகே ஓகே. 100க்கு 100 நம்பி செய்யலாம். அதுக்கு மேலே ரிசல்ட் இருக்குது. ஓகே ஓகே. ஆமா. டாக்டர் செயல்னு கொடுத்தவங்க யாரும் வீணும் போறதில்ல மரம். ஓகே. ஆமா. நல்ல ஒரு ரிசல்ட். நல்ல ஒரு இது இருக்கு. டாக்டர் செயல் இயற்கையில நல்ல கிராப் எல்லாம் எப்படி பிடிச்சிருக்கும் சார்? கிராப் ஜம்முன்னு பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. நல்ல மகசூல் கிடைக்குது. மகசூல் நல்லா கிடைக்குது. இன்னொன்னு என்னன்னா நம்ம தோட்டத்துல மண்புழு கிடைக்கும்ல சார்? நம்ம டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்புழு இருந்தது தோட்டத்துல? இல்லைங்க. இல்லாத மண்புழுவே கிடையாது. ஓகே. இப்ப மண்புழு நல்லா உருவாகி இருக்குது நிறைய. ஓஹோ. மருந்து கொடுக்க மண்புழு நல்லா உருவாகுது. ஓகே ஓகே ஓகே. ஆமா. நாட்டு எருவு தான் போடுறோம். மற்றபடி நாங்க இந்த உப்பு யூரியாலாம் இப்ப கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. இந்த போடுறதே கிடையாது. ஓகே. நிறுத்திட்டோம். இதே 4 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. அந்த 4 வருஷத்துல இருந்தது அந்த மரம் இப்படி இருக்குது. ஓகே ஓகே. மகசூல் நல்லா வரும். வெயிட் நல்லா வரும். காய் இடம் நல்லா வரும். ஓகே. நல்லா வருது. வெயிட்டும் நல்லா வருது. நல்லா வரும். சைஸ் காய் நல்லா பிடிசிங் நல்லா இருக்கு. ஷைனிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஆமா. ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் சார் நம்ம டாக்டர் செயல் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? டாக்டர் செயல்னு சொன்னா டாக்டர் செயல் அது உயிரை காப்பாத்துற ஒரு மெடிசின் சொல்லலாம். அந்த அளவுக்கு டாக்டர் செயலுக்கு ஒரு பவர் இருக்குது. உண்மைதான். அதை வாங்கி பயன்படுத்தாங்கன்னா அது ரிசல்ட் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு இயற்கை மருந்துல அது ஒரு ஆரோக்கியமான மருந்து. மண்புழு உருவாக்குற ஒரு மருந்து அது டாக்டர் செயல். ஆமா. எனக்கு தெரியும். நான் இந்த 4 வருஷமா வாங்கி இந்த டாக்டர் செயல்னு பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஆமா. அதோட ரிசல்ட் எனக்கு தெரியும். சொல்றேன். பார்த்ததுனால சொல்றேன். விட்டதுனால நான் செஞ்சதுனால நான் சொல்றேன். பிராக்டிகல் எல்லாரும். ஆமா. அது இயற்கையான ஒரு வாங்கி விடுறதுன்னு சொன்னால் டாக்டர் செயல் வாங்கி விடுங்க. ஆமா. விவசாய நண்பர்களுக்கு நான் சொல்றேன். ஓகே சார். அது எதுக்கு பாக்கு கூட்டாலும் சரியா, காய்கறி கூட்டாலும் சரியா, எந்த ஒரு கரும்பு கூட்டாலும் சரியா, எது கூட்டாலுமே நல்ல ஆரோக்கியமா வளரும். கண்டிப்பா. நிலைச்சு நிற்கும். கண்டிப்பா. நிரந்தரமா பண்ணலாம். கண்டிப்பா. நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அனைத்து விவசாய நண்பர்களே, நம்ம சார் சொன்னாரு 1.5 வருஷம் இந்த பாக்கு செடி இருக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி தான் அடிச்சிட்டு இருந்தாரு. அழிச்சிடலாமா என்ற ஒரு கண்டிஷன்ல இருந்த தோட்டம் டாக்டர் செல் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சார் சொன்ன ஸ்டோரி. அதனால மரத்தை பிடிச்சி ஆட்டினா இப்படி ஆடும். ஓஹோ. டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆடும். அப்படி ஆடுங்க. ஆட்டங்கட்டும். காரணம் என்ன சார்? வளர்ச்சி இல்ல. வேற வளர்ச்சி இல்ல. வேற எல்லாம் நின்றுச்சு. வளர்ச்சி இல்லாம
கூரைல அப்படியே கட்ட கட்டி டாக்டர் கொடுத்து எத்தனை நாள்ல செடி ஸ்ட்ரென்த் ஆயிருச்சு? ஒரு 6-7 மாசத்துல. ஓகே ஓகே. ரொம்ப ரொம்பவே நல்லா மாறிடுச்சு. மாறிடுச்சு. ஓகே ஆமா, ஓகே. அந்த ஆட்டம் கட்டுனதும் நல்லா ஓகே. ஸ்ட்ரென்த் ஆயிருச்சு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிருச்சுல்ல. இது வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உறுதியே வந்துச்சு. ஓகே ஓகே. நம்பணும். அதுக்கப்புறம் தான் வாங்கி அதுல இருந்து இது வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். இது வந்து நம்ம விவசாய நண்பர் வந்து 4 வருஷமா டாக்ஸைல் பயன்படுத்துறதுனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு நாளுமே டாக்ஸைல் பயன்படுத்த செடிகிட்ட பேசுவாரு. டாக்ஸைல் பயன்படுத்த செடிகிட்ட பேசுறதுனால அது வந்து இவர்கிட்ட பேசுது. இல்லைங்களா சார்? டாக்டர் சைல்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு செத்து போனவங்கள அப்படி எந்திரிச்சு உட்கார வச்சு பாக்குற மாதிரி இருக்குது அந்த மருந்து. அந்த மாதிரி இப்ப ஒரு காயில ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கிறாங்க, முடியாத ஒரு கண்டிஷன் முடித்துட்டு அவங்களே ஒரு எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துரும் அந்த மருந்து. இன்னும் உயிர் போயிருச்சு, இன்னும் காப்பாற்ற முடியாது அந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒரு நோயாளி பெட்ல தானா எந்திரி உட்கார்றான். அதே மாதிரி ஒரு 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 செடியா இருந்தாலும் மரமா இருந்தாலும் ஒரு கரும்பா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் ஓகே நல்லா கொண்டு வரலாம். சூப்பர். அந்த மருந்து கொடுத்தா நல்லா கொண்டு வரலாம். சார் இந்த மாதிரி உறுதியாக சொல்றதுக்கு இந்த செடி வந்து அந்த பெட்ல படுத்திருந்த மாதிரி இருந்தது. ஆமா, அதனால இவரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இப்ப நல்லா இருக்குது மரம். தேங்க்யூ சார். இந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னா உண்மையில டாக்டர் சைடுல இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த மரத்தை கொண்டு வந்துட முடியாது. ஓகே, கண்டிப்பா. ஓகே. ஆமா, நாங்க அழிச்சுதான் மறுபடியும் நாங்க வேற பழம் எல்லாம் பண்ணிருக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது நம்ம டாக்ஸைல் பயன்படுத்த விவசாயியின் அனுபவம் இல்லைங்களா சார்? பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. அனைத்து விவசாய நண்பர்களே, உங்கள் தோட்டத்திலும் இந்த மாதிரி குருமை கொட்டுறது வந்து பிஞ்சு வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, குருத்து வராம இருக்கிறது, குருத்து அழுகல் இருக்கிறது. இன்னொன்னு சார், குருத்து அழுகல் வந்துட்டே இருந்ததுல்ல சார், அதுக்கு ஏதாச்சும் எப்படி வந்து குருத்து ரெக்கவரி ஆயிருச்சு டாக்ஸைல் கொடுக்கும்போது? அது நம்ம அந்த குருத்து வளர்ச்சி வருதுன்னு சொன்னா அந்த ஒரு மரத்துல கொஞ்சம் கொஞ்சம் மருந்து ஒரு 2 வாட்டி ஒரு 1 லிட்டர் கொடுக்கணும்னு சொன்னா ஒரு 2-3 லிட்டர் சேர்த்து ஊத்தணும்னா குருத்துல மேல குருத்துலயும் ஊத்தணும், கீழே வேற சுத்தி ஊத்தணும். ஓகே, ஊத்தணும்னா அது வளர்ச்சி வந்துடுது. குருத்தழுகல் இருந்தாலும் குருத்தழுகல் போயிடுது, நீங்கிறது. ஓகே, அது வந்துடுது, குருத்தழுகல் வந்துடுது. டாக்டர் சைடுங்கிறது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. குருத்தழுகலுக்கு, வேரழுகலுக்கு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. டாக்டர் சைடு. ஓகே, அனைத்து விவசாய நண்பர்களே, இது வந்து டாக்ஸைல் பயன்படுத்த ஒரு விவசாயியின் அனுபவம். அதனால் உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவை கொட்டுறது, அந்த பாலை உருவாகமே இருக்கிறது, பாலை சிறுத்த வருது, அந்த குருத்து வந்து அழுகல் இருக்கிறது,